magnetic field due to a current element by Savart law. இந்த வீடியோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். லைன் பை லைனாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். All magnetic fields that we know due to current or moving charges. இப்போது கரண்ட் இருந்துச்சுன்னா, கரண்ட்னா மூவிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அப்படி தானே, இன்ன கண்டக்டர், அதாவது எலக்ட்ரிக் கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கோமே. எலக்ட்ரிக் கரண்ட்னால என்ன கிரியேட் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். A magnetic field creates electric current creates magnetic field. Electric current in a conductor creates magnetic field. Magnetic field. Sorry. Electric current என்ன? What do you mean by electric current? Moving of electrons. அதானே electric current அப்படின்னு நம்ம சொல்லுவோம். So moving of charges also will create a magnetic field. இதனால் எப்படி ஏன் நடக்குது? Why does a magnetic field is created by moving charges? Why does a magnetic field is created by moving charges? எதனால் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகுது? சார்ஜஸ் நகருகிறதுனால. அதுக்கான ரீசன் தான் they have given in the next line. என்ன கொடுத்துருக்காங்க? டியூ டு தி இன்ட்ரென்சிக் மேக்னெட்டிக் மொமெண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிக்கல். ஸோ இப்போது இஃப் யூ ஹாவ் அ மேக்னெட், நமக்கு மேக்னெட் இருந்தால் தானே அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். இஃப் யூ ஹாவ் அ மேக்னெட், a magnetic field will be created surrounding that region. அந்த ரீஜனை சுற்றி we will have a magnetic field. இப்போ என்ன ஆகுதுன்னா, this is due, இப்போ என்ன ஆகுது, when the charges moves or electron moves, எலக்ட்ரான் மூவ் ஆகும் பொழுது எலக்ட்ரான் will always, இன்னொரு விஷயம் நடக்குது, it's going to spin. தன்னைத்தானே சுற்றப்போகுது. தன்னைத்தானே சுற்றிக்கொண்டு it revolves around itself and it moves. ஒரு வேகத்தில் மூவ் ஆகுது. when there is a charge, ஒரு சார்ஜ் இருக்குது, is a negative electrical charge, E negative electron. ஸோ சார்ஜ் மட்டும் கிடையாது, எனி சார்ஜ் will ஸ்பின் ஆகும், தன்னைத்தானே சுற்றிக்கும். பம்பரம் மாதிரி, டாப் பம்பரம் பார்த்துருக்கீங்கல்ல, தன்னைத்தானே சுற்றும். தன்னைத்தானே சுற்றும் பொழுது வாட் இட் ஹேப்பன்ஸ், இட் பிஹேவ்ஸ் லைக் அ மேக்னெட். அது ஒரு மேக்னெட் மாதிரி பிஹேவ் ஆகும். இப்போ பூமி பாருங்களேன், பூமி எர்த் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் இட் செல்ஃப், தன்னைத்தானே சுற்றுதா? அப்போது there will be a magnetic field lines starts from the north pole to the south pole. அப்படி தானே? there will be a magnetic field lines will be created from the north pole and south pole. தன்னைத்தானே சுற்றும் பொழுது when a charge is revolves around itself, it behaves like a tiny magnet. அப்போது ஒரு கண்டக்டரில் எலக்ட்ரான் நகரும் பொழுது when an electron moves in a conductor, it behaves like a tiny magnet. அதை சுற்றி என்ன ஆக போகுதுன்னா, it creates a magnetic field. இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? then here we shall study the relation between the current and the magnetic field it produces. இப்போ நம்ம we are going to create a relation. இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, தொடர்பு படுத்த போகிறோம். we are going to create a mathematical relation. ஒரு மேக்ஸ் வச்சு ஒரு ஈக்குவேஷனை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஈக்குவேஷன் will give you the magnetic field at a point. ஒரு பாயிண்டில் உள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும். டியூ டு, எப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகிருக்கு? when a charges is moving on a conductor. ஒரு கண்டக்டரில் மூவ் ஆகிறனால சார்ஜ், அதாவது கரண்ட் இன் கண்டக்டர் இருக்கிறதுனால வாட் வில் பி த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் அட் சம் லொக்கேஷன். இந்த இதுக்கு ஸோ இஃப் வாண்ட் சச் கைண்ட் ஆஃப் திங் whom we are going to, இப்போ நம்ம யாரை படிக்க போகிறோம்? this is given by the Biot Savart law. Biot Savart law தான் நமக்கு it gives an information. figure 4.9. ஸோ 4.9 ஃபிகரை வந்து நம்ம என்ன பண்ணணும்? we are going to look over. This is the figure 4.9 and we have considered a conductor XY. XYன்னு ஒரு கண்டக்டர் எடுத்திருக்கோம். and the current direction, the current moving direction இருக்குல்ல, இதான் the direction of the current flow
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have taken a differential element dl. இந்த இடத்துல ஒரு டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் ஒரு குட்டி along the line along the differential element along the conductor. அந்த கண்டக்டர் போகிற அதே திசையிலேயே நம்ம ஒரு குட்டி லென்த் லைன் எலிமெண்ட் எடுத்திருக்கோம். சரியா, லைன் எலிமெண்ட்னா ஒரு சின்ன பார்ட்டை நம்ம ஸ்மால் பார்ட் ஐ ஹேவ் டேக்கன். சரியா, தென் வாட் ஐ ஹவ் டன், அந்த லைன் எலிமெண்ட்டுக்கு we have drawn a tangent. I have drawn a tangent at the line element. அந்த differential element seems to be like a point. ஒரு tangent இங்கே dotted line வரைஞ்சிருக்காங்க. So I want to find the magnetic field at the point P. Pங்கிற பாயிண்டில் magnetic field நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த Pங்கிற பாயிண்ட்டில் magnetic field கண்டுபிடிக்கக்கூடியது அந்த magnetic field is dB vector. ஓகே, dB vector. அப்புறம் அந்த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்லேருந்து ஃப்ரம் த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட் ஐ ஹாவ் டேக்கன் அ பொசிஷன் வெக்டர் ஆர் அ ரேடியல் வெக்டர். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அந்த பாயிண்டில் வி ஹவ் டேக்கன் அ ரேடியல் வெக்டர். சரியா, ஸோ அடுத்து என்ன எடுத்திருக்காங்க, தென் அந்த டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்டுக்கும் ஆர் கேப்புக்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் என்னது, தீட்டா. ஸோ த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் ஐ எம் கோயிங் டு ட்ரா தி கரண்ட் கேரிங் கண்டக்டர். சின்ன டிஃபரன்ஷியல் எலிமெண்ட், இட் வில் பி லைக் அ பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டாக தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டுடைய டைரெக்ஷன் இஸ் திஸ் டைரெக்ஷன், டிஎல் கேப் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ டிஎல் கேப் அண்ட் இட் இஸ் ட்ரான் இன் த டான்ஜென்ட். டிஎன் கேப் இஸ் அ டேன்ஜென்ட் டு தட் பாயிண்ட். அப்புறம் ஸோ ஐ ஹாவ் அ பி this is the point P. இந்த பாயிண்ட் Pக்கு தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். I will find the magnetic field and the point, and radial vector will be from the differential element to this point. சரியா, so the angle between is இந்த green கலருக்கும் அந்த radial vector கூட direction தான் whom, the angle of theta. சரியா, so what is the angle of theta, dl cap comma r cap. இதுதான் நம்ம என்ன டிஃபைன் பண்ணுறோம், தீட்டா அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். தீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த டிரெக்ஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் அண்ட் தி ஆர் கேப். ஆர் கேப்னா த டிரெக்ஷன் ஃப்ரம் த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் டு ஃப்ரம் த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் டு த பாயிண்ட் அட் விச் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹேஸ் டு பி எவாலுவேட்டட். சரியா, ஓகே. ஷோ த ஃபிகர் 4.9 shows a finite conductor xy carrying current. ஓகே, கரண்ட் கேரிங் நமக்கு வந்து XY அப்படின்னு ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்காங்க. ஒரு பெரிய ஒயர் இருக்குது, அதில் இட்ஸ் a ஸ்மால் பார்ட் XY. ஓகே, அதில் கரண்ட் போகுது. கன்சிடர் இன்ஃபினிட்சிமல் எலிமெண்ட், இன்ஃபினிட்சிமல் குட்டியான எலிமெண்ட் DL ஆஃப் தி கண்டக்டர். ஒரு குட்டி பார்ட்டை எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. they are asked to take a small part DL of the conductor. ஓகே, கண்டக்டரில் we are going to consider a small part. இப்போது நம்ம இப்படி இதை மாதிரி will not draw. For an understanding will have எப்படி இருக்க போகுதுன்னா, will be drawing like a line மாதிரி நம்ம வரைஞ்சிக்குவோம். ஸோ வெரி ஸ்மால், ஆனால் நம்ம புரிகிறதுக்காக for an understanding I will be taking this. What is this length, இதோட நீளம் எவ்வளவு, this is infinitesimal குட்டி, இதோட நீளம் DL and the direction is எந்த திசையில் போகுது, it should be taken along the direction of the DL should be, ரெண்டு டைரெக்ஷன் எடுக்கலாம், ஒன்று இப்படியும் எடுக்கலாம், I can go this way or this way. இந்த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட் மேலேயே அந்த டைரெக்ஷன் ஆஃப் த டிஃபரன்ஷியல் எலிமெண்ட்டை சொல்கிறதுக்கு. பட் ஐ ஷுட் டேக் along the direction of the முக்கியமான பாயிண்ட் என்ன, the direction of the current போகிற அந்த திசையில் எடுக்கணும். ஸோ DL vector is equal to DL times DL cap. அப்படி தானே, a vector can be represented as DL times DL cap. Okay. The magnetic field dB due to this element is to be determined at the point P, where is it at the distance r from it. இப்போ எந்த நம்ம எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும், it should be found for a point P and it is at the distance of r
and it starts from the differential element. எங்கிருந்து ஆரம்பிக்குது? It starts from the differential element and end at the p. So இதை rன்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. So r vector is what? It starts from the differential elements and end at p. முடிகிறது pல முடியுது. So r times r cap. இந்த differential element இந்த r vector nuடைய magnitude என்ன? The r vector magnitude is r and r cap is from the differential element to the point p. சரியா? This is the direction. அடுத்து what they have given, the magnetic field has to be found at the point p. So let the theta be the angle between dl and theta be the angle between dl and the displacement vector. So r vector நாலே it's also given as displacement vector நம்ம சொல்லலாம், or position vector அப்படின்னு கூட சொல்லலாம். Displacement vector or vector, displacement vector or position vector. It can be interchangeably used. Position vector. So r vector is what? Position vector. சரியா? So theta is the angle between dl vector and dl vector is going like this. dl vector and r vector is like this. இதை மாதிரி இருக்கு. So angle between dl vector and r vector is, this is theta. Okay, சரி. According to the Biot law, the magnitude of the magnetic field dB vector is proportional to the current magnetic field at the point P due to the differential element small d. Due to the differential element is directly proportional to the current flowing in the conductor. The elemental length dl, so the magnitude of the dl vector is directly proportional to the magnitude of the and inversely proportional to the square of the distance r, and inversely proportional to the square of the distance r, shortest distance. சரியா? shortest distance between from the differential element to the point p. சரியா? இங்கே இந்த differential element இங்கே தான் point p இருக்குன்னா it can go in any way இந்த p ரீச் பண்ணுறதுக்காக, but we have to choose the shortest distance. ரொம்ப குயிக்கான டிஸ்டன்ஸை you have to choose. Okay, so we are finding the magnitude of the magnetic field at the point P due to the differential element. Inversely proportional square of the distance r, its direction is perpendicular to the plane containing dl and r cap. அப்பனா இந்த direction எங்க இருக்க போகுது? We are going to the direction of the magnetic field. So direction of the magnetic field. இப்போ வந்து ஒரு magnetic field is a vector. Magnetic field is a vector. It has magnitude and direction. Magnetic field க்கு symbol B vector. சரியா? இப்போ magnetic field due to the dB vector வேணும்னா, so dB times the magnetic field cap. இந்த dB யோட magnitude இதுவும் dB தான், dB vector magnitude of dB இதுதான். ஸோ இப்போ நம்ம will be introducing என்னது proportionality இருக்குல்ல, இந்த proportionalityயை we are going to introduce a constant. Proportionality constant இருக்க போகுது. So as of now I will take it as k naught னு எடுத்துக்குவோம். It is directly proportional to current and the length differential element, magnitude of the length of the dl மதிப்பு தான் எடுக்கணும், sen r square. ஸோ டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? இங்கே தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். சாரி பீப்புள்ஸ், B cap. Where is this B cap? This is the direction where we have to move from. எந்த இடத்துல இருந்து இந்த போகணும்? Containing dl and r, perpendicular to the plane containing dl and r.
இப்போ ஒரு இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய இடம். இப்போ இந்த இடத்துல நான் டிஎல் வெக்டரும் ஆர் வெக்டரும் வரைஞ்சிருக்கேன். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த டிஎல் வெக்டரும் ஆர் வெக்டரும் ஒரு தளத்தில் இருக்குது. சே பை இது வந்து ஒரு இந்த இடம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கிரிட்டிக்கலான பார்ட். டிஎல் வெக்டரும் ஆர் வெக்டரும் இட்ஸ் இன் அ பிளேன். சரியா? இது ஒரு தளத்தில் இருக்குது. இந்த பிளேனுக்கு திஸ் இமேஜினரி பிளேன், இந்த இமேஜினரி பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க போகுது. இன் திஸ் இமேஜினரி dl vector, the plane containing dl vector and r vector இருக்கு perpendicular. perpendicular there can be two. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபோன் தான் உங்களுடைய போர்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். there can be two chance. ஒன்று நம்மளை நோக்கி வரலாம், the perpendicular can come perpendicular to us or into the board, உள்ளுக்கும் போகலாம். சரியா? இதை நம்ம வந்து நம்மளை நோக்கி வரக்கூடிய ஆரோவை, the arrow which comes to us, நம்மளை நோக்கி வருது அப்படின்னா we should draw it as, இது ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ரவுண்டு வரைஞ்சி we'll make a dot. when the arrow goes into the paper போகும் பொழுது அதோட பேக்கு தான் நமக்கு தெரியும். when we should draw arrow உள்ளுக்கு போகுது அப்படின்னா we'll draw at a cross மாதிரி வரைவோம். சரியா? இப்போது இது அதாவது என்னென்னா ஒரு ஆரோ உள்ளுக்கு போகுது. இப்போது இந்த உள்ளுக்கு போகுது அப்படின்னா இன்டு த ஃபோன் ஒரு ஆரோ எடுத்துகிட்டு நீங்கள் பெண்ணை இதில் மேலே டாட் வைங்களேன், இது மேலே இப்படி வைங்களேன். வைக்கும் பொழுது என்ன ஆகும், உங்களுக்கு பெண்ணோட பேக்கு தான் உங்களுக்கு தெரியும். வென் யூ சி பெண்ணோட பேக் உங்களுக்கு தெரியும் பொழுது பேப்பரில் வரைகிறதுக்கு 2Dயில் நம்ம ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாதுல்ல, பெண்ணோட பேக் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் அ கிராஸ், பெண்ணோட ஃப்ரண்ட் வில் பி ரெப்ரசன்டட் அஸ் அ டாட். சரியா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ அப்போனா த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டர் வில் பி பெர்பெண்டிகுலர் டு தி பிளேன் கண்டெய்னிங் டிஆர் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர், டிஎல் வெக்டர் அண்ட் ஆர் வெக்டர். ஸோ வேர் வில் பி பி கேப்? பி கேப் இஸ் perpendicular to dl vector and r vector. சரியா? இதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. இது நம்ம வில் go for the reading, you'll understand that. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு ஸ்டார் அங்கே இருக்குது பார்த்தீங்களா? you see a star there இருக்கா? that star அதை நீங்கள் எப்படி திங்க் பண்ணோன்னா, they have given the sense of dl vector cross r vector is also given by the right hand screw rule. Look at the plane containing the vector dl vector and r vector. ஒரு தளம் எடுத்துக்கோங்க. the vector is going to be in a plane. Moving from the, எங்கேருந்து மூவ் பண்ணணும்? moving from the first vector using your right hand. Imagine moving from the first vector towards the second vector. If the movement is anti-clockwise, the resultant is towards you, and the movement, and if it is clockwise, the resultant is away from you. சரி, இப்போ நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இதை வந்து நம்ம லைட்டாக கொஞ்சம் இமேஜின் பண்ணலாம். இப்போ வில் டேக் கரண்ட் கேரிங் கண்டக்டர், ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர் எடுத்துக்குவோம். இப்படி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம என்ன எடுக்க போகிறோம்? அந்த புக்கில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறதுக்காக தான் ஐ ஹவ் ட்ரான் லைக் திஸ் கரண்ட் கேரிங் கண்டக்டர். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்? For my analysis, நான் என்ன பண்ண போகிறேன்? I am going to take this is my x and y plane, x and y plane. இப்போது I have taken a point here. இங்கே ஒரு பாயிண்ட் Pயில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் எதில் இருக்குது? சும்மா ஒரு பேப்பரில் கீழே வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், தரையில் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த XYயும் எதில் தான் இருக்குது? என்னுடைய தரையில் தான் இருக்குது. ஓகே, இது எக்ஸு ஒய். சரியா? இப்போ டிஎல் வெக்டர் கரண்ட் வந்து எங்கே போகுது? ஐ எம் கோயிங் டு டேக் இட் லைக் திஸ். கரண்ட் இப்படி போகுது. டிஎல் வெக்டர் ஷுட் பி இதை மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ டிஎல் வெக்டர் எந்த டைரக்ஷனில் வரையணும்? இட் ஷுட் பி ட்ரான் எந்த டைரக்ஷன்? இப்படி தான் வரையணும். ஆர் வெக்டர் ஷுட் பி ட்ரான் ஃப்ரம் டிஎல் வெக்டர்லேருந்து எந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆர் வெக்டர். சரியா? இப்படி இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட் P தான் நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட். இங்கே தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எங்கேருந்து எங்கே ஆரம்பிக்கணும்? இஃப் ஐ கோ
முதல்ல டிஎல் வெக்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். அடுத்து எங்கே போகணும்? ஐ ஷுட் கோ டு தி ஆர் வெக்டர். டிஎல் வெக்டர்லேருந்து ஆர் வெக்டருக்கு நான் போகும் பொழுது when dl from r I go in the clockwise தானே. டிஎல் டு ஆர், டிஎல்லேருந்து ஆரை நோக்கி நான் போகணும். ட்ராவல் பண்ணணுன்னா எப்படி ட்ராவல் பண்ணணும்? கிளாக் வைஸில் தான் ட்ராவல் பண்ணணும். கிளாக் வைஸில் ட்ராவல் பண்ணால் என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்க போகுது? த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கோயிங் டு பி இன் டு த போர்டு, உள்ள நோக்கி இருக்க போகுது. ஸோ ஐ வில் see the back. அதாவது இன்னும் விஷுவலைஸ் பண்ணணும்னா 3Dயில் விஷுவலைஸ் பண்ணணுன்னா இட் வில் பி எப்படி இருக்க போகுதுன்னா இதை மாதிரி ஒரு ஆரோ உள்ளக்கு நோக்கி இருக்கிற மாதிரி. இதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டர் அட் திஸ் பாயிண்ட். போர்டு உள்ளக்கு நோக்கி இந்த ஆரோ இருக்கும். சரியா? ஸோ இப்போது நான் இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். இப்போ கரண்ட் எப்படி போச்சு? கரண்ட் இஸ் கோயிங் மேலே போகிற மாதிரி இருக்குது, அப்படி தானே? ஸோ நவ் இப்போ நம்ம கரண்ட் போகிற டைரக்ஷன் இதை நம்ம எடுத்துக்குவோம். இதே மாதிரியே இதே கேஸ் ஃபார் திஸ் கேஸ். நவ் ஒன்லி ஒன் திங் ஐ எம் கோயிங் டு ஸ்வாப். என்ன ஸ்வாப் பண்ண போகிறேன்? ஐ எம் கோயிங் டு ஸ்வாப் மை கரண்ட் கோயிங் டைரக்ஷன். கரண்ட் கோயிங் டைரக்ஷனை நான் மாற்றுறேன். மாற்றும் பொழுது டிஃப்ரென்ஷியல் எலமெண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கணும்? இட் ஷுட் பி கோயிங் இன் திஸ். ஏன்னா கரண்ட் இப்படி போகிற மாதிரி அனதர் கேஸ், வேறு ஒரு கேஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் P. ஸோ திஸ் இஸ் தி ஆர் வெக்டர், திஸ் இஸ் யுவர் டிஎல் வெக்டர். எடுத்துட்டோன்னா எங்கேருந்து எங்கே ட்ராவல் ஆகணும்? வி ஷுட் ட்ராவல் ஃப்ரம் டிஎல் வெக்டர் டு ஆர் வெக்டர். டிஎல் வெக்டர்லேருந்து ஆர் வெக்டருக்கு ட்ராவல் பண்ணணும். டிஎல் வெக்டர் டு ஆர் வெக்டர் ட்ராவல் பண்ணும் பொழுது நான் எந்த டைரெக்ஷனில் ட்ராவல் பண்ணுறேன்? இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கேன் என்னோடய ஜேர்னியை. ஆரம்பித்து இப்படி போகும் பொழுது இட் இஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். இப்படி போனால் கிளாக் வைஸ், இப்படி போனால் கவுண்டர் கிளாக் வைஸ், அப்படி தானே? சரி, நம்ம இப்போ எங்கேருந்து போகிறோம்? ஃப்ரம் டிஎல் டு ஆர் வெக்டர் கவுண்டர் கிளாக் வைஸ். அப்போனா மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்கே இருக்கும்? இட் வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மீ. நம்மளை நோக்கி வந்துட்டுருக்கோம். இந்த ஆரோ 3D படத்தெலாம் பார்த்துருப்பீங்களா? நம்மளை நோக்கி வரும். தட் மீன்ஸ் when the arrow comes towards me, அதாவது இப்படி இருக்கும் நம்மளை நோக்கி, அதாவது Z டைரக்ஷனில் வரும். XY பிளேனில் இருக்கிற போது the magnetic field will be pointing in the direction. சரியா? ஸோ கரண்ட் கேரிங் டைரக்ஷனில் தான் what should you take? Should take this DL vector. சரி, ஸோ we have done in detail. Thus in vector notation, இப்போ DB வெக்டரை வெக்டர் நோட்டேஷனில் நம்ம சொல்லணும்னா how will you tell in vector notation? Let's move on. vector notation எழுதும் பொழுது ஸோ இங்கே பாருங்கள் இந்த படத்தில் see here the magnetic field points the back காமிக்குது. அதனால் என்ன ஆகுது? they have drawn எங்கே? a cross. சரியா? ஸோ now we will write the magnetic field in the vector form. Yeah, we have it. DB vector is directly proportional to என்ன இருக்குது? DL vector, I times DL vector crossed with R vector by R cube. அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் இட் இன் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் இருக்குல்ல. ஸோ அங்கே என்ன இருக்குது? μ0 by 4π இருக்குது. இட் இஸ் known as the constant of proportionality. The above expression holds when the medium is vacuum. ஏன்னா இங்கே μ0 கொடுத்துருக்காங்கல்ல. μ0 கொடுத்தாங்கன்னா means this equation works only in vacuum. சரி, இப்போ now what we have done, இங்கே என்ன எடுத்திருக்கோம்? I into dl. So now we will finally write it in a proper way. எல்லாம் ப்ராப்பர் வேல இல்லாமா? the proportionality constant has to be replaced into μ0 by 4π. μ0 by 4π. அடுத்து and here dl into dl cap. dl into dl cap multiplied with r vector multiplied with r cap. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் கோயிங் டு மல்டிப்ளை திஸ் வித் r cap. ஏன் சார் r cap நாங்கள் இல்லவே இல்லை, ஏன் how you are writing such kind of thing அப்படின்னு கேட்கலாம். வாட் இஸ் r cap? r capனா என்ன? r cap is என்ன? r vector
divided by r. இதுதான் r cap. ஸோ இப்போ நம்ம r capஐ how can we write it? r vector divided by r அப்படி நம்ம எழுதும்போது for write r vector divided by r ன்னு எழுதும்போது already I have an r into r square into r becomes r cube. சரியா? It becomes r cube. ஸோ இதான் நமக்கு ஃபார்முலாவில் they have given. ஸோ dl into dl cap என்ன? magnitude of the dl vector into dl cap என்ன? dl vector into r vector. ஸோ dl vector into r vector. சரியா? ஸோ this is the vector form of the magnetic field of the இது என்ன? magnetic field at a point due to a current carrying conductor. ஓகே, புரியுதா? டவுட் இருக்கா? இது வந்து எந்த ஈக்குவேஷன்? இட்ஸ் வேலிட் ஒன்லி ஃபார் எது? திஸ் இஸ் ஒன்லி வேலிட் ஃபார் த ஸ்பேஸ் ஷுட் பி வேக்யூம். கரண்ட் கேரிங் கண்டக்டர் எங்கே இருக்க போகுது? ஷுட் பி கெப்ட் இன் வேக்யூம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னிடியூட் எப்படி இருக்க போகுது? ஹவு டஸ் த மேக்னிடியூட் லுக் லைக்? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு தான் they have given and another formula. என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க? dB வெக்டர் அதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவல் டு mu naught by 4 pi idl sin theta. வாட் இஸ் theta? theta is the angle between யாருக்கும் உள்ள கோணம்? angle between dl vector and the dl vector has to be taken in the direction of the current and r vector ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க ஆங்கிள் தான் theta. புரியுதா? ஸோ நம்ம என்ன எழுதலாம்? ஸோ magnitude of the magnetic field is equal to mu naught by 4 pi I multiplied with dl cross dot எதுவும் போடாதீங்க, sin of the angle between theta, sin of the angle between dl and r divided by r square. சரியாடா? is it okay? clear? சரி, இதுதான் மேக்னிடியூட். வேர் we have used the property of cross product. இப்போ கடைசி ஒரு ஃபார்முலா எழுதணும் தெரியுமா? அது எப்படி வந்துச்சுன்னா by the usage of cross ப்ராடக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம we have done it. எப்படி? ஸோ dl vector can be written as dl vector can be written as dl vector can be written as dl vector crossed with r vector is equal to what? dl vector cross r vector is equal to magnitude of dl vector plus magnitude of r vector into sin theta. and இங்கே ஒரு n cap அப்படின்னு போடணும். what is this n cap? n cap is perpendicular to dl and perpendicular to r vector. okay, moving from எங்கேருந்து எங்கே போகணும்? you should travel from dl to r vector. dl to r vectorக்கு என்ன இருக்கோ அதுதான் உங்களுடைய direction. சரியா? ஸோ அப்புறம் the last one we are going to complete here. and equation 4.11a constitute our basic equation for magnetic field. இதுதான் magnetic field உடைய fundamental equation. okay, the proportionality constant mu naught by 4 pi is equal to 10 power minus 7 meter and ampere divided by ampere. so currentக்கு வந்து ampere and Tesla meter by ampere. and mu naught is known as permeability of the free space or vacuum. mu naught is known as permeability of the free space or vacuum. and mu naught by 4 pi is given, mu naught by 4 pi is given 10 power minus 7 the unit of Tesla meter by ampere. இதுதான் mu naught. permeability B நான் எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுருக்கேன்?
பெர்மியபிலிட்டி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கிறதுனால அங்கே ஒரு பி இருக்குது அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன். திஸ் இஸ் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வில் ஹாவ் அ பி ஹியர். எபிலிட்டி அப்படின்ட்டு இருக்கா, அந்த இடத்துல பி இருக்கிறதுனால நான் இப்படி நான் புரிஞ்சு வச்சுருக்கேன். ஒன்று ஒரு ஃபண்டமெண்டல் மட்டும் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். கிராஸ் ப்ராடக்ட் ரூல், அதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ நான் வந்து ஒரு இமேஜினரியாக இது வந்து அப்பெண்டிக்ஸ் மாதிரி ஒரு ரஃப் மாதிரி இப்படி ஒரு பிளேன் கற்பனையான ஒரு தளத்தை எடுத்துக்கோங்க. இந்த தளத்தில் ஐ ஹாவ் பிளேன், கன்சிடர் திஸ் பிளேன் அண்ட் ஐ ஹாவ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். 2 வெக்டர் இருக்குது. இந்த பிளேனை வந்துட்டு நான் ஒரு க்ரீன் கலரில் நான் ஷேட் பண்ணிக்கிட்டோமா? ஐ வில் ஷேட் இட் அஸ் பி அண்ட் ஐ கோ ஃப்ரம், இப்போது ஐ வில் டேக் த ஃபர்ஸ்ட் வெக்டர். இதை வந்து நான் ஏ வெக்டர்னு எடுத்துக்கிறேன். அடுத்து 2வது வெக்டர் நான் எடுத்துக்கிறேன் பி வெக்டர்னு எடுத்துக்கிட்டோமா? ஏ வெக்டர், அடுத்து 2வது வெக்டரை பி வெக்டர்னு எடுத்துக்கிறேன். ஐ கோ ஃப்ரம் ஏ டு பி, ஏலேருந்து பிக்கு நான் போகணும். சரியா? அப்படின்னா தான் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் வேணும்னா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிரெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அதுதான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ ஏ வெக்டர் டு பி வெக்டர் போகணுன்னா ஐ ஷுட் மூவ் ஃப்ரம், ட்ராவல் ஃப்ரம் ஏலேருந்து பிக்கு ட்ராவல் ஆகணும். ட்ராவல் ஆகிட்டு உங்களுடைய ரைட் ஹேண்டை இந்த கற்பனையான தளத்துக்குள்ள வச்சுருங்க. டேக் திஸ் யுவர் ரைட் ஹேண்ட், உங்கள் ஃபிங்கர்ஸ்லாம் இருக்குல்ல, டேக் யுவர் ஃபிங்கர்ஸ். இப்போ இது முதல்ல ஏ வெக்டரில் வச்சுக்கோங்க, ரைட் ஹேண்டை ஏ வெக்டரில். சரியா? அடுத்து இது வந்து உங்களோட தம்பு. ஓகே, தம். யூஆர் கோயிங் டு கேர்ள், சுழிக்க போகிறீங்க ஃப்ரம் ஏ டு பி. ஏ டு பி சுழிச்சிட்டு, ஸோ பட் இந்த ஏபி இருக்கக்கூடிய அந்த தளத்தில் தான் இருக்க போகுது. உங்கள் தம்பு வில் ஷோ யூ தி டிரெக்ஷன் ஃப்ரம் எங்கே, ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். ஸோ ஒரு எல்லோ, ஐ வில் டேக் அ டிஃப்ரெண்ட் கலர். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் தி டிரெக்ஷன் ஆஃப் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர். இப்போ பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் எப்படி எடுக்க போகிறோம்? how will you find b vector cross a vector? ஸோ இப்போ எல்லாத்தையும் எடுக்கலாம். நவ் என்ன பண்ணணும், you should start from, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? you should start from b வெக்டர்லேருந்து ஆரம்பிக்கணும். then go to a vector. இப்போ நம்ம b vector cross a vector direction பார்க்கலாம். we'll go from the direction of b vector cross a vector. if you want to go b vector cross a vector, எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? டேக் யுவர் ரைட் ஹேண்ட். ஸோ இப்போ நம்ம வந்து யூ ஹாவ் டு என்ன சொல்ல, உங்கள் கையை திருப்பிக்கிட்டு அண்ட் தென் யூ ஹாவ் டு மூவ் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ மூவ் யுவர் ஃபிங்கர்ஸ் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? ஸோ வென் யூ வில் ஹேவ் யுவர் தம் டவுன்வர்ட்ஸ். இப்போ உங்கள் தம்பு எங்கே இருக்க போது? கீழ் நோக்கி இருக்கும், கீழ் நோக்கி. சரியா? ஸோ இல் பி இன் டவுன்வர்ட்ஸ். ஸோ அண்ட் யூ ஹாவ் டு டேர்ன் இட் ஃப்ரம் தி பியிலேருந்து ஏக்கு டேர்ன் ஆகணும். யூ ஷுட் டேர்ன் ஃப்ரம் பி டு ஏ. டேர்ன் ஆகும் பொழுது வாட் ஹேப்பன்ஸ்? இதுதான் உங்களுடைய பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டருடைய டைரக்ஷன். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு கேர்ள். அப்போது நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கேர்ள் யுவர் ஃபிங்கர்ஸ், சுழிக்கணும். சுழிச்சு வரும் பொழுது யூ ஹாவ் டு கேர்ள் யுவர் ஃபிங்கர்ஸ். ஸோ தட் கேர்ள் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஃபிங்கர்ஸ் எல்லாமே it will be of a such a kind. it will be folded. கீழ் நோக்கி வைக்கும்போது ஒரு நோட் எடுத்து அதில் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ நோட் எடுத்து வைக்கிற மாதிரி வச்சிங்கன்னா you will have like this. இதுதான் the direction of what? b vector cross a vector. சரியாடா? ஸோ it is very useful for the Biot Savart law. Thank you guys for watching the video till the end. See you in the next video. நன்றி.